எறும்பு ஒரு வாசனையை கொடுக்குது. நாம எந்த வாசனையை கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா சுகந்த வாசனை கொடுக்கணும். அந்த வாசனை எப்படி கொடுக்கணும்? உங்கள் சரீரங்களை தேவனுக்கு என்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனை. அப்ப யார் யார் அவங்க சரீரங்களை ஜீவ பலியா கொடுக்குறாங்களோ அவங்களுடைய சரீரத்திலிருந்து தேவனுக்கு என்ன போகுதுன்னு பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு நற்கந்தமா இருக்கிறீர்கள். அப்போ மற்றவர்கள் சத்தியத்துக்குள் வரணும்னா நம்ம செய்ய போற மிகப்பெரிய வேலை என்ன தெரியுங்களா? சத்தியத்தை சொல்றது அடுத்த கட்டம் தான். முதல் வேலை என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட். அதனால தான் பூமியில இருக்கிறவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்துல இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துவார்கள். எப்படி? நம்ம சொல்ற சத்தியத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கையை பார்க்குவாங்க. எப்படி இருக்கு, இவங்க உண்மையா வாழ்ந்துன்னு இருக்காங்க, அதன் நிமித்தமா தேவன்கிட்ட வருவாங்க. சொல்றது 2வது பட்சத்துல தான். முதல் கிரியை, அதுக்கு அப்புறமா தான் வார்த்தைகள். இது எங்க வச்சிருக்கிறார் தேவன்? யாருக்கிட்ட? பாருங்க, பின்னாடி சபைக்கு வர குணலட்சணம் எங்க காமிச்சுன்னு இருக்கிறார்னா எறும்பு கிட்ட சின்ன ஜந்து தான். இதெல்லாம் சாலமோன் உற்று கவனிச்சாராம். போய் யாருக்கிட்ட பாடத்தை கத்துக்கொள்ளு? எறும்பு கிட்ட பாடத்தை கத்துக்கொள். எது நடந்தாலும் அது என்ன பண்ணோம்னா ஒரு விஷயம் மட்டும் தான். அது என்ன பண்ணும்? முன்னாடி போயினே இருக்கும், புஷ் பண்ணினே இருக்கும். நாளுக்கு நாள் முன்னாடி முன்னோக்கி போயினே இருக்கும். நம்மள கூட கிறிஸ்து என்னவா மாத்தின்னுக்கிறாருன்னா நாளுக்கு நாள் மகிமையின் மேல் மகிமையாக கிறிஸ்துவின் சாயலாக மாத்தினே இருக்கிறாராம். ஒரு பெரிய குணலட்சணம் எறும்பு கிட்ட. மனிதர்கள்கிட்ட இன்னைக்கு அது பார்க்கவே முடியாது. பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்னதுன்னு பாத்தீங்கன்னா எறும்பு கிட்ட எது இல்ல தெரியுங்களா? எது இல்ல தெரியுமா? சரி, கரெக்ட். ஒரு விஷயம் மட்டும் இல்லவே இல்ல எல்லா மனுஷனுக்கிட்ட இன்னைக்கு இருக்குது. சுயம். சுயம்னா தெரியுங்களா? செல்ஃப். எறும்பு கிட்ட மட்டும் என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா சுயமே கிடையாது. தனக்கு என்று ஒண்ணுமே பண்ணாது. இதைத்தான் கிறிஸ்து சொன்னாரு, என்னை பின்பற்றி வர ஒருவன் விரும்பினால் எதை விடுன்றாரு? தன்னைத்தான் வெறுத்து சுயத்தை விடுனார். எறும்பு பின்பற்றி போதான் இதுகிட்ட என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா சுயமே கிடையாது. இப்ப என்கிட்ட என்ன இருக்கு? சுயம் மட்டும் தான்.